ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம் 1 கப், 1/2 டீஸ்பூன் சால்ட், ஏலக்காய் பொடி. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த மாவை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் சுட வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மாவு ஊற விட்டுடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் துருவலை அதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்ச 1 கப் வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, வெல்லம் வந்து இப்போ நல்லா உருகிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே பாருங்க, இப்போ இந்த உருகின வெல்லம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். பூரணம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் தட்டையாக பண்ணிக்கலாம். இப்படி தட்டையாக பண்ணிவிட்டு பூரணத்தை இது நடுவில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படியே இதை மடித்து விட்ருங்க. அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதில் இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு துணி போட்டுக்கலாம். துணி போட்டதுக்கப்புறமா இந்த ரெடி பண்ண கொழுக்கட்டையை அதில் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ கொழுக்கட்டை 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.